ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க. அதை ஒன்ஸ் வந்து பிரவில் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்க மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் அப்படி உங்கள் பிக்கை வந்து பிடிச்சவங்களோட பிக்கை வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டெயிலாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடியாது ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து மேக் வந்து பண்ணி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணி பார்த்தோங்க அலைட்மேஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப்க்கான லிங்க் வந்து வேணுன்னா என்னுடைய இன்ஸ்டாவோட பயோவில் வந்து ஆப்க்கான லிங்க் வந்து இருக்குது. ஆப்க்கான லிங்க் வந்து வேணுன்னா கீழே பாருங்கள். நான் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் வேணா கீழே டிஸ்பிளே வந்து இருக்குது பாருங்கள். லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். பேஜை ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க. மேலே ஆப்க்கான லிங்க் வந்து இருக்கும். ஆப் வந்து ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்படி வந்து பண்ண ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள் க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தோன்னா இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெசன்ட் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கீழே வந்து வீடியோ வந்து இருக்கும் ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபைன் பண்ணால் எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருக்கும். செக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணி ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓப்பன் வந்து பண்ணி ப்ராஜெக்ட் வந்து என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி இருக்கும். கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர், நெக்ஸ்ட்டு மேலே ஒரு குரூப் லேயர், நெக்ஸ்ட்டு சம் இமேஜ்லாம் க்ரீன் கலர் லேயர் இருக்கும். இங்கே பார்த்தா இங்கே ஒரு 2 லேயர் இருக்கும். இந்த 2 லேயரில் சம் சேஞ்செலாம் பண்ணணும். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். பார்த்தா மட்டும் தான் உங்களால் கரெக்டாக வந்து எடிட் வந்து பண்ண முடியாது. இங்கேயும் ஒரு 2 லேயர் இருக்கும். இங்கேயும் வந்து சேஞ்செலாம் பண்ணணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எடிட் வந்து பண்ணிங்க. இல்லை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து கண்டினியூஸாக இப்போ வந்து கன்ஃபார்ம் ஸ்கிப் பண்ணி தான் இப்போ வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஓகேங்களா. ஓகே ஸ்டார்டிங் வந்துருங்க. ப்ளஸ் சைன் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிச்சிங்களோ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. சூஸ் வந்து பண்ணிவிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் வந்து இந்த பிக்கை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட் டேப் ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் 3 ஆட்டம் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் இருக்க ஃபில் கம்பேஷன் கிளிக் பண்ணி ஃபில் செட் வந்து பண்ணிக்கோங்களா. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. அப்படியே சில குரூப்க்கான லேயர் அந்த குரூப்க்கான லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க ஓகேங்களா. இதில் அந்த குரூப் 1 லேயருக்கு ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த குரூப் வந்து எண்டு இங்கே வரையும் போயிடுங்க. போயிட்டு இப்போ அந்த இமேஜில் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. மேலே வந்து இது பண்ண வந்து மறந்துட்டுருக்கேன். அதனால் வந்து டேரெக்டாக பஞ்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா. அது இருக்கட்டும். அது எப்படி சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள் குரூப் 1 சொல்லிட்டு ஒரு லேயரை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. இந்த 3 ஆர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பாருங்கள் இமேஜ் சூஸ் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. இந்த 3 ஆர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் இது மட்டும் வந்து சைடில் இப்படி தள்ளிட்டு இந்த 2 எஃபெக்ட் மட்டும் கண்ணாடி மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க ஓகே. ஆன் பண்ணி விட்டுட்டிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் என்ன பண்ண தப்பு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனே. ஓகே இருங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு இப்போ இந்த எஃபெக்ட் வந்து தள்ளாமல் கீழே 2 லேயருக்கு மட்டும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு பண்ணுங்க ஓகே. ஆன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த லேயரை பக்கத்தில் ப்ளஸ் போட்டு டபுள் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து எடுத்துங்க ஓகே. எடுத்துகிட்டு என்ன வந்து பண்ண மேலே இருக்க குரூப்க்கான லேயர் அந்த லேயரையும் கீழே இருக்க ஒரு 1 லேயர் ஒரு இமேஜ் லேயர் சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு 3 குரூப் இருக்கும். செல்ட்ராக ஒரு குரூப் இருப்பாங்க. கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து போட்டுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கண்டென்ட் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. பண்ணிவிட்டு மேலே இருக்கு பாருங்கள் குரூப் 1 மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு லேயரை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தா பார்டர் அண்ட் ஷேடோ சொல்கிற கிளிக் பண்ணிட்டு ஆட் பார்டர் கிளிக் பண்ணிட்டு சென்டர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இவருக்கு வந்து பார்டர் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து க்ரீன் கலர் லேயர் எப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு குரூப்க்கான போட்டு ஒரு லேயர் இருக்கும். அதில் பார்த்தா இந்த குரூப் 1 2 லேயர் சூஸ் பண்ணிட்டு பிளெண்டிங் ஃபஸ்ட்டு போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா இருங்க மாஸ்க் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் மாஸ்க் வந்து சூஸ் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக இப்போ வந்து கலர் ஃபில்லில் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது தான். கிராப் பண்ணிட்டு வந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம் ஓகேங்களா. பேக் வந்துங்க. இப்போ ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணுங்கள். சம் ரேஷியோவில் பார்த்தா 4:4 சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா. கீழே இருக்கும் கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து பண்ணுங்கள். ஆட் பண்ண போகிற பிக்கு நம்ம வந்து ரீசைஸ் வந்து பண்ணணும். நான் ஒன்ஸ் வந்து ஒரு பிக்கு சொல்கிறேன். சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா பிக்கும் எடிட் ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் ரீசைஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு பிக்கை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் 3 ஆட் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பேஷன் கிளிக் பண்ணால் ஃபில் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேலே ஆன பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்று கரண்ட் ஃபார்ம் ஆஸ் பிஎன்ஜி ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கோங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு பேக் வந்து ஓகேங்களா. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பே வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து எப்படின்னா பிக்கு வந்து இது பண்ணி எடுத்துங்க கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கு பாருங்கள் க்ரீன் கலர் இல்லை லேயர் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்தா தெரியும் வந்து கண்டினியூஸாக க்ரீன் கலர் லேயர் தான் வந்து நான் வந்து மோஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பேன். இந்த க்ரீன் கலராக இருக்கிற லேயரில் வந்து எப்படி வந்து இப்போ நம்ம கிராப் பண்ண பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேமாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து ஃபோல்டருக்கான நேம் கிளிக் பண்ணிட்டு ஐ மோஷன் ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் ப்ளஸ் கிளிக் பண்ணினா பிக் இது மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா. இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் பண்ணி இமேஜ் வந்து
சென்டர் பண்ணி வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 லேயர் இருக்குது பாருங்கள். ஒரு 2 லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் அதே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு எங்கள் ஃப்ரண்ட்லேயே பேக்கில் தெரியல. ஓகே, இங்கே ஒரு 2 லேயர் இருக்குது. ஓகே, அந்த 2 லேயரில் பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள், கலர் ஃபில் போங்க, ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு சேம் பிக் ஒரே பிக்கை வந்து ஆட் பண்ணுங்க. இந்த 2 லேயர்லேயும் ஒரே பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா. வேறு பிக் வந்து மாற்றி ஆட் பண்ணால் ஒரே சிங்கிள் பிக்கை வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பிக்கு இப்படியும் பிளாக் அண்ட்லேயும் நெக்ஸ்ட்டு வருஷம் கலராக வந்து சேஞ்ச் வந்து ஆகும். நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே இப்போ இங்கே இமேஜ் சேஞ்ச் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இருந்துச்சு பாருங்கள் 2 லேயர், இங்கேயும் அதே மாதிரி இமேஜ் சேஞ்ச் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லேயரில் சொல்கிற சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி அங்கேயும் வந்து மெத்தட் வந்து ஸ்டெப் வந்து அப்ளை வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற லேயரையும் மேலே இருக்கிற லேயர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சைடில். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு குரூப் ஐக்கான் மாதிரி சொல்லிட்டு சென்டர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்க அந்த குரூப் ஐக்கான் கிளிக் பண்ணி குரூப் வந்து போட்டுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஸ்டார்டிங் வந்துட்டு இங்கே ஒரு இந்த ஏரோ கீ ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி ஒரு கீ வந்து ஆட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்து போய்ட்டு அங்கே ஒரு கீ ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் திரும்பி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த கீ வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுங்கள். ஸ்கேல் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்கள் வால்யூம் இது வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும் பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா ஒரு 3051 அளவுக்கு நான் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா. இன்னொரு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த கரெக்டாக இந்த லெவலுக்கு போய்ட்டு இங்கே சைடில் இங்கே ஒரு கிராஃப் கிளிக் பண்ணி லைட்டாக அந்த கிராஃப் வந்து இப்படி வந்து மூவ் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா. நான் ஸ்க்ரீனில் செட் பண்ண மாதிரி மூவ் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த ரொட்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் நெக்ஸ்ட் எண்டில் போய்ட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அப்படியே மைனஸ் ஒரு ப்ளஸில் வேல்யூ வந்து ஒரு 10 சம் வந்து செட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே சொன்ன சேம் ஸ்டெப் வந்து இங்கேயும் வந்து அப்ளை வந்து பண்ணி வந்து இமேஜ் வந்து மேக் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே எல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி எல்லாம் எடிட் வந்து பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட் ஆஃப் வேறு பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. அப்படியே நம்ம வீடியோ எடிட்டிங் முடிச்சா ஒரு லைக் வந்து போட்டுங்க. அப்படியே அது வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. டாடா.